எல்லா புகழும் இறைவனுக்கு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த போதைப் பொருள் பிரச்சனை அப்படிங்கிற மாரி இந்த ஜாஃபர் சாதிக், அமீர் இத வச்சு பார்த்தீங்கன்னா, மீடியாக்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல வந்துட்டு அமீரையும் அதோட ஒப்பிட்டு சேர்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அ அதுக்கு வந்து இதுதான் காவல்துறை இருக்கு. அத வந்துட்டு அவர கூப்பிட்டு விசாரிக்க போறாங்க. அவரு குற்றவாளியா இருந்தா தண்டிக்க போறாங்க. இல்லன்னா வந்துட்டு அவர விடுதலை பண்ண போறாங்க. ஸோ இது அமீருக்கும் நல்லா தெரியும். அதனால வந்துட்டு அவரு சமீபத்தில ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. "எங்களை கஷ்டப்படுத்தாதீங்க, என்னையும் என் குடும்பத்தையும். நீங்க அத தவிர வேற உங்களால கஷ்டப்படுத்துறத தவிர உங்களால வேற ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ அதுக்குன்னு காவல்துறை இருக்கு, நீதித்துறை இருக்கு. அவங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய நிலைமையில நான் இருக்கிறேன். எங்களை போட்டு தொல்ல பண்ணாதீங்க." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. சமீபத்தில கூட வந்து பார்த்தீங்கன்னா, பருத்திவீரன் இஷ்யூ போனப்ப, அ அமீர் வந்துட்டு "வட்டி கூட எனக்கு வேணாம்" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. "என்னோட அசல் தொகைய மட்டும் குடுங்க. எனக்கு வட்டி வேணாம். வட்டி எங்க மார்க்கத்த வந்து எதிர்க்குது. வட்டிக்கு எதிரான ஒரு மார்க்கம் எங்க மார்க்கம். ஸோ இந்த மாரி போதை வஸ்துக்களுக்கும் எதிரான ஒரு விஷயங்கிறதுனால, நிச்சயமா இதில வந்துட்டு எனக்கு சம்மந்தம் இல்லங்கிறத நான் காவல்துறைக்கு சொல்லப் போறேன். நீங்க தேவையில்லாம எங்களுக்கு தொல்ல குடுக்காதீங்கங்கிற மாரி அமீர் சமீபத்தில